வெல்கம் டு சதீஷ்ஸ்பீக்ஸ் சேனல். நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர், டைரெக்டாக நீங்கள் பங்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா செக்டார் ஓவர் வெயிட், செக்டார் அண்டர் வெயிட். அது என்ன அது ஓவர் வெயிட் அண்ட் அண்டர் வெயிட் செக்டார் அப்படின்னாக்கா ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன்ஸ் என்ன ஆக போகுதுன்னாக்கா ஃபியூச்சர்லேருந்து தான் வரப்போகுது. அடுத்த ஒரு 2 வருஷம் எந்த செக்டார், எந்த பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போதோ அதுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்டராக எந்த செக்டார் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு ஃபோர்சைட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நிறைய பங்குகளை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அஃப்கோர்ஸ் டைவர்சிஃபைட் பண்ணணும், ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கணும். ஒரு 20%, 25%, அப் டு 30% கூட என்ன பண்ணலாம், ஒரே செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் 2020 வந்து அந்த கோவிட் வந்த டைமில் ஃபார்மா மட்டும் 60% ரிட்டர்ன் கொடுத்துச்சு, ஐடி 54.9% ஒரே வருஷத்தில் ரிட்டர்ன். 2021 பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல்ஸ் 59% அண்ட் ஐடி அப்போவுமே வந்து ஒரு 59% ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்தது. 2023 அது அப்படியே கொஞ்சம் டிஃபென்ஸ் 48%, PSU 36%, FMCG 26% 2023. 2024 ரியாலிட்டி 48%. இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரே செக்டாராக எல்லா வருஷமும் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்கு, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி 2025, 2026 என்ன செக்டார் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது, அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ஷவுட் அவுட் டு டுடே ஸ்பான்சரர். நீங்கள் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், IPO இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சே ஹலோ டு எம் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம். மிரே அசட் அவங்க பவர் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஈஸியாகவே இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு இந்த எம் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, இட் இஸ் 0. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 0 ப்ரோக்கரேஜில் ஈக்விட்டி டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPO, ETF இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் ஃபீ ₹5 ஃபார் எவ்ரி ட்ரேட். அது மட்டும் இல்லாமல் இந்த MTFன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 6.99% ஆனுவலி. அது அப்படியே ஒரு பர் டே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.0192% மட்டும்தான் இது. ஸோ நீங்கள் ஒரு ரிலையபிளான குயிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ட்ரேடிங்க்கு இல்லை இன்வெஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் எம் ஸ்டாக். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு செக்டார் தான் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன்ஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. அந்த செக்டாரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஒரு 3 ஃபேக்டரை நீங்கள் கரெக்டாக கவனிங்க. நீங்கள் மொதல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 2 வருஷத்தில் எந்த செக்டாருக்கு டிமாண்ட் நிறைய இருக்கும், அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, இதை கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2வது ப்ராஃபிட், எந்த செக்டார் நிறைய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்க போகுது அதை அனலைஸ் பண்ணணும், ஐ வில் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன். அண்ட் வேல்யூவேஷன்ஸ், இப்போ என்ன ஒரு வேல்யூவேஷன், லாங் டேர்ம் ஆவரேஜ் அது அட்ராக்டிவாக இருக்கா, ஃபேரில் இருக்கா, எக்ஸ்பென்சிவாக இருக்கா, அதையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை செக் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை ஈஸியாக கொடுக்க பார்க்கும். சரிங்க, இப்போது இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ் எக்கானமி. இந்தியா முழுக்கவே இஸ் ரெப்ரசன்டட் பை மிடில் கிளாஸ் எக்கானமி. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷாப்பிங் மால் போகிறாருனாக்கா என்ன பார்ப்பார், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் போகிறாரு, ஒரு லைஃப் ஸ்டைல் உள்ள போனால் வாட்ச் பார்ப்பாரு, பர்ஃப்யூம் பார்ப்பாரு, ஷூ பார்ப்பாரு, ஆக்சசரி பார்ப்பாரு, ஷர்ட்டு பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், ஒன் டே திரும்ப இந்த கடைக்கு வந்து இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருப்பாரு, ஆசைப்படுவார். மிடில் கிளாஸ் என்ன பண்ண முடியாதுனாக்கா இன்கம் டிட்டர்மைண்ட் இல்லை. ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருள், ப்ரீமியம் பொருள் உடனே வாங்க முடியாது. அதே மாதிரி ஒய்ஃப் பாருங்க, அவங்களும் வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ட்ரீம்ஸ் அன்லிமிட்டட். மிடில் கிளாஸ்ன்னு சொன்னாலே ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், ஒரு பியூட்டி பார்லராக இருக்கலாம், ஒரு சாரீ ஷாப்பாக இருக்கலாம், ஆக்சசரிஸாக இருக்கலாம், இதெல்லாம் நான் வாங்கணும், ஃபியூச்சரில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷ் லிஸ்ட், ஒரு ட்ரீம் லிஸ்ட் கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு ட்ரீம் லிஸ்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் இதுதான். என்ன ஆச்சுன்னாக்கா இந்த தமிழில் சொல்லுவாங்கள்ல, பழம் நழுவி பாலில் விழுந்தா மாதிரி பட்ஜெட் 2025 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அப் டு 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸே கட்ட தேவையில்லை மிடில் கிளாஸுக்கு. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் எக்கானாமிக்குனாக்கா, ஒரு ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் என்ன பண்ணுறாருன்னா 80,000 rupees சேவ் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு. இதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 lakh crore
அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் டேக்ஸை சேவ் பண்ணுறாங்க இன்னைக்கு. அப்போ நீங்கள் இந்த டேக்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஒருத்தர் கையிலையும் 80,000 ரூபாய் இருக்குது. ஒரு மாதமும் உங்ககிட்ட ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு டைம் தானே அது. ஒரு 5,000 ரூபா ஒரு வாட்ச் பார்த்து வச்சிருக்கீங்க நீங்கள், ஒரு 4,000 ரூபா ஒரு ஷூ பார்த்து வச்சிருக்கீங்க நீங்கள். அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு மாசமா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. இது பேர் தாங்க கன்சம்ஷன். அடுத்த ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 2026ல இந்த ஒரு செக்டார் உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த கன்சம்ஷனுக்குள்ளே என்ன கேட்டகரிஸ் வரப்போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது FMCG. ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, டிமார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இந்த மாதிரி டிமார்ட்டுக்கு போயிட்டு ப்ரொவிஷன்ஸை வந்து சீப்பாக வாங்கிட்டு வர வேண்டியது. கரெக்டுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டை வச்சுட்டு ப்ரொவிஷன்ஸ் ஒன்று பார்த்து வாங்குறோம். ஆனால் அந்த பில்லிங் கவுண்டர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நிறைய சாக்லேட்ஸ், நிறைய இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருள், ப்ரீமியமான பொருளை அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ கூட்டு போயிருந்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேணும் அது வேணும்னு எடுப்பாங்க. நம்ம அந்த கார்ட்டிலிருந்து எடுத்து வெளியே வைப்போம். இனிமேல் அந்த அளவுக்கு வந்து சிக்கனும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி மந்த் யூ ஹேவ் ஒரு 5,000 rupees எக்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ FMCG ப்ராடக்ட் கண்டிப்பாக FMCG 2025 2026ல கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அது கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கு. உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க. நீங்கள் ரெண்டாவது எந்த செக்டார் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்பேரல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஷூஸாக இருக்கலாம், ஆக்சசரிஸாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்பேரல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரீட்டைலிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்டாரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரேடாரில் வைங்க. அதுவுமே அடுத்த ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் டியூரபிள் ஒயிட் கூட்ஸ். அஃப்கோர்ஸுங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இதுதான் பேசிக் இல்லையா. அதை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கே 2 டிவி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 2 ஏசி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹஸ்பண்ட் ஒரு 2 வீலர் வச்சிருக்காருன்னா ஒய்ஃபுக்கும் 2 வீலர் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. பட் அஃபோர்டபிலிட்டி, 1 லட்சம் தான் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், உங்களுக்கே ஒரு EMI இருக்குது, குழந்தைங்களோட ஃபீஸ் இருக்குது, அதையும் தாண்டி இதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண முடியும்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, 3வது இந்த கன்சியூமர் டியூரபிள் ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்கள் ரேடாரில் வைங்க. 4வது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குயிக் காமர்ஸ். ரொம்ப அதிசயமாக இருக்குங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்தியா வந்து என்டையர் வேர்ல்டுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. வேறு எங்கேயுமே அப்படியா ஒரு பிஸ்னஸ் மாடலே இல்லை. இந்த பிளிங்கிட், ஜெப்டோ இது மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஆச்சரியமாக நம்ம என்ன பண்ணுவோம், பிளிங்கிட் ஜெப்டோலெல்லாம் பால் ஆர்டர் பண்ணுவோம், பிஸ்கெட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான வந்து டே டு டே ப்ராடக்ட்ஸ் சீக்கிரமாக வேணும், எக்ஸ் பிரெட் இப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம். பிளிங்கிட்ல ஐஃபோன் விற்கிறாங்க சொன்னால் நம்புவீங்களா? ஐஃபோனோட விலை எவ்வளோங்க? ஸ்டார்ட்ஸ் வித் 75,000 rupees. 10 நிமிஷத்தில் ஐஃபோன் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளிங்கிட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் ஐ எம் a பிளிங்கிட் யூசர். ஸோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங், கன்சம்ஷன் இஸ் சேஞ்சிங். புரட்டி போட்டுட்டு இருக்காது. கொஞ்சம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள் நீங்கள். இந்தியாவில் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம 4 lakh kgs சாக்லேட்டு கன்சியூம் பண்ணுறோம். சாக்லேட்டுன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லக்ஸுரி பொருள். அது இட் இஸ் நாட் பிஸ்கெட்ஸ் மாதிரி. அது ஒரு மீடியம் மிடில் கிளாஸ் கன்சியூம் பண்ணுற பொருள் கூட இல்லை. 4 lakh kilos ஒரு நாளைக்கு மட்டும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த B2C அப்படின்னு சொல்லக்கூடியது 1.2 crore ஷிப்மெண்ட் நடக்குது. இன்டர்நெட்டில் இந்த டிஜிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 59 crore GB கன்சியூம் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு மட்டும். நம்ம ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட் டெலிவரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 42 lakh rupees. UPI டிரான்சாக்ஷன் 50+ crore. ஆட்டோமொபைல்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை சேல் ஆகுது தெரியுமா? 65,000 ஆட்டோமொபைல்ஸ் சேல் ஆகுது. நிறைய டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பெரிய கண்ட்ரி அது. ரைசிங் இன்கம், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்கம் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ இன்கம் டேக்ஸில் எக்ஸப்ஷன் கொடுத்ததுனால ஆர்டினரியாகவே ஒரு 5,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்குது. 5,000 ரொம்ப கம்மி. இட் கோஸ் அப் டு ஒரு 7,000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 8,000 வச்சுக்கோங்க ஆவரேஜாக. அர்பனைசேஷன், ரைசிங் இன்கம் ஒன்று, அர்பனைசேஷன் 2வது. ஈஸி கிரெடிட், ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அந்த லோன் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ஸோ கன்சம்ஷன் அப்படியே வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,500 USD. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 80,000 rupees. ஸோ இந்தியா வந்து இதை இப்போ இருக்கிற கன்சம்ஷனை விட இன்னும் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இல்லை, கண்டிப்பாக இது வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த கன்சம்ஷன் செக்டாரை உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க. நீங்கள்
ஸோ உங்களுக்கு இப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்னா என்ன, எந்த செக்டாரில் ஸ்டாக்கை வாங்கலாம், இப்படி ஏதாவது நிறைய விஷயம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும், நீங்களும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be able to help you, assist you. ஓகே, ஸோ ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you, bye bye. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.